நாள் கிருஷ்ணரும் கர்ணனும் சேர்ந்து உணவுண்ணிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு ஏழை வந்தான். ஐயா, நான் வறுமையில் வாடுகிறேன். தயவு செய்து உதவி செய்யுங்கள் என்றான். கர்ணன் ஒரு நொடியும் சிந்திக்காமல் பக்கத்தில் இருந்த தங்கக் கிண்ணத்தை தன் இடது கையால் எடுத்து தானமாக கொடுத்து விட்டான். ஏழை மகிழ்ச்சியுடன் அதை ஏற்று சென்றான். இதையெல்லாம் கவனித்திருந்த கிருஷ்ணர் மெதுவாக கேட்டார். கர்ணா, இடது கையால் தானம் கொடுப்பது பாவம் என்று சொல்கின்றன சாஸ்திரங்கள். அதில் தர்மத்தின் பலன் கிடையாது என்பதும் தெரியும். அனைத்தையும் அறிந்த நீயே இப்படிச் செய்தது ஏன்? கர்ணன் சிறிது சிரித்து பதிலளித்தான். கிருஷ்ணா, அந்த ஏழையின் துன்பம் கேட்டதும் என் உள்ளம் தளர்ந்து விட்டது. அவருக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று வந்த எண்ணம் அந்த நொடி மிக முக்கியமானது. நான் சாப்பாட்டை முடித்து கை கழுவி பிறகு கொடுப்பேன் என்றால் அந்த மனம் மாறும். தங்கக் கிண்ணம் கொடுக்க வேண்டுமா? வேறு ஏதாவது பொருள் கொடுத்தால் போதாதா என்று எண்ணம் வந்துவிடும். அதனால்தான் நல்லது செய்யும் எண்ணம் வந்த அந்த நொடியிலேயே செய்கிறேன். ஏனெனில் நமக்கு பெரிதும் நன்மை கிடைக்க வேண்டுமென்றல்ல, பிறருக்கு பயனாக இருப்பதே உண்மையான தர்மம். பாடம்: உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நற்செயலை செய்யும் எண்ணம் தோன்றும். அந்த நொடியில் கால நீட்டம் செய்யாமல் உடனே செயல்படுங்கள். ஏனெனில் மனம் மாறும், சந்தர்ப்பம் சிதையும். ஆனால் ஒரு நற்செயல் செய்துவிட்டால் அது யாருக்காவது நிச்சயமாக பயனாகும். இதுபோல நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற உழைப்பு உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.